सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। மனித இனத்தில் பிறப்பதற்கு குழந்தை என்று பேரு. வானம் நமது தந்தை, பூமி நமது அன்னை, உலகம் நமது வீடு, உயிர்கள் நமது உறவு. தேன் பிறந்தது மலரிலே, மீன் பிறந்தது நீரிலே. रगला जो रा रसिगा रा रा रगला जो रा ஆஹா படைச்ச உருவ ரெண்டு கதைக்கு வெளியே வந்து நெஜத்தில் அடிச்சுக்கிடுதே ஒரு கை ஆக மறு கை சாய்க ஆஹா கதையில் ஜெயிப்பதென்ன கிடைக்கும் நியாயம் என்ன தகுதி பொறுத்து தருவேன் பொம்மா நூலில் மாட்டும் பொம்மா ஆட்டம் நூலில் மாட்டும் ஓ விதையோ கதையோ என்ன ரெண்டு
நாணயம் மனுஷனுக்கு அவசியம். தம்பி, நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம். வாணிபத்தில் புரளுவது இந்த நாணயம், மனிதன் வாக்கை காக்க உதவுவது சொந்த நாணயம், மனிதன் சொந்த நாணயம். வயத்து பசியை தீர்த்து வைக்கும் இந்த நாணயம், மனிதன் வாங்கும் கடனை கொடுக்க சொல்லும் சொந்த நாணயம். தம்பி, நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம். கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது. அதை உடனடியாய் மனைவி பேரில் எழுதக்கூடாது, உயிலும் எழுதக்கூடாது. கருப்பு மார்க்கெட் செய்து பணத்தை திரட்டக்கூடாது, கோர்ட்டில் காசுக்காக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. தம்பி, நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம். நாணயத்தை பேச்சில் மட்டும் காட்டக்கூடாது, நம்மை நம்பி நோக்கு திருட்டு கணக்கு எழுதக்கூடாது. நாணயத்தை பேச்சில் மட்டும் காட்டக்கூடாது, நம்மை நம்பி நோக்கு திருட்டு கணக்கு எழுதக்கூடாது. மானம் போக்கும் லஞ்சம் எதிலும் வாங்கக்கூடாது. மானம் போக்கும் லஞ்சம் எதிலும் வாங்கக்கூடாது. காளை மாடாய் உழைத்தே சாப்பிட தயங்கக்கூடாது. தம்பி, நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தையும் வையடா. காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தையும் வையடா. நோயும் நொடியும் வராமல் காத்து நுட்பமாக உய்யடா. நோயும் நொடியும் வராமல் காத்து நுட்பமாக உய்யடா. காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தையும் வையடா. ஆயுட்காலம் மனிதர்களுக்கு அமைத்திலே ஒரு நூறடா. ஆயுட்காலம் மனிதர்களுக்கு அமைத்திலே ஒரு நூறடா. அறையும் குறையாய் போவதவன் அவன் அறிவும் செயலும் ஆமடா அமடா. மாயனார் எனும் குயவன் செய்த மண்ணு பாண்டம் தானடா. மாயனார் எனும் குயவன் செய்த மண்ணு பாண்டம் தானடா. இது மத்தியில் உடையாதபடி நீ மருந்து மாயம் தின்னடா. மத்தியில் உடையாதபடி நீ மருந்து மாயம் தின்னடா. மாயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தையும் வையடா. வாயை கெடுத்தது பசியடா, அந்த பசியை கொடுத்தது குடலடா. வாயை கெடுத்தது பசியடா, அந்த பசியை கொடுத்தது குடலடா. இந்த குடலை சுத்தம் செய்திடாவிடில் உடலுக்கே சுகம் ஏதடா. உடலை சுத்தம் செய்திடாவிடில் உடலுக்கே சுகம் ஏதடா. சாயம் மாறி ரத்தம் வெளுத்தால் சக்தி கேட்டு போமடா. சாயம் மாறி ரத்தம் வெளுத்தால் சக்தி கேட்டு போமடா. சக்தி கெட்ட மக்களுக்கு தரணி வாழ்வும் ஏதடா. சக்தி கெட்ட மக்களுக்கு
தரணி வாழும் ஏதடா காயமே இது மெய்யடா இதில் கண்ணும் கருத்தையும் வையடா. காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. கங்கைக்கு போகும் பரதேசி கங்கைக்கு போகும் பரதேசி நீ தேற்று வரையிலும் சுகவாசி. காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. பட்டது போதும் பெண்ணாலே பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினக்காரும் சொன்னாரே. பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே. அவ சுட்டது போதும் சிவ சிவ சிவனே சிவ சிவ சிவனே சிவனே சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே. சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே. காசிக்கு 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 போரே ஆளவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு. பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி. ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி. அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி. அவளை விடவா உயர்ந்தது காசி. அவதிப்படுபவன் படு சம்சாரி அப்பா நீயோ பிரம்மச்சாரி. அவதிப்படுபவன் படு சம்சாரி அப்பா நீயோ பிரம்மச்சாரி. தலையணை மந்திரம் மூளையை கடுக்கும். தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு 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 போரே ஆளவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு. இல்லறம் என்பது நல்லறமாகும். இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். இல்லறம் என்பது நல்லறமாகும். இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும். கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும். கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். பக்தியின் வடிவம் சந்நியாசம். புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம். புண்ணியவான்கள் சகவாசம்
சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெளிவேஷம் சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெளிவேஷம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம் மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ அவள் துணையினை பிரிவது முறையோ பகைதான் வளரும் பகையே அன்பாய் மலரும் பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ கலந்தவர் பிரிந்திட தகுமோ இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோசி காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோசி காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோசி காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோசி கங்கைக்கு போகும் பரதேசி கங்கைக்கு போகும் பரதேசி நீ தேற்று வரையிலும் சுகவாசி காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி பட்டது போதும் பெண்ணாலே பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே அவ சுட்டது போதும் சிவ சிவ சிவனே சிவ சிவ சிவனே சிவனே சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே காசிக்கு 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 போரே ஆளவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு அருமை மிகுந்த மனைவியை நேசி ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி அவளை விடவா உயர்ந்தது காசி அவதிப்படுபவன் படு சம்சாரி அப்பா நீயோ பிரம்மச்சாரி அவதிப்படுபவன் படு சம்சாரி அப்பா நீயோ பிரம்மச்சாரி தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் காசிக்கு 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 போரே ஆளவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு
இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும், கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும், கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேஷம். காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை. மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ, அவள் துணையினை பிரிவது முறையோ. பகைதான் வளரும், பகையே அன்பாய் மலரும். பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ, கலந்தவர் பிரிந்திட தகுமோ. இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. முகவரி மாறிடுச்சு, பாவம் மொழி பிதுங்குற புள்ளதானோ. ஏதோ ஆசைப்பட்டு கனவுல நீந்திக்கிட்டு நீயும் துடி துடிக்கிற தூண்டில் மீனோ. சிரித்தது போதும் சிந்தியுங்கள், என்னை திறமை இருந்தால் சந்தியுங்கள். கலைக்கொரு எல்லை கண்டதில்லை, அதை
கண்டவர் யாரும் சொன்னதில்லை. நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். ஞான தீபம் நாம் ஏற்றலாம், நல்ல பாதை நாம் காட்டலாம். சொன்னது குரல் வேதம் யார் தந்தது? இன்று பாதை ஏன் மாறினோம் என்று யாரை நாம் கேட்பது? நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். ஞான தீபம் நாம் ஏற்றலாம், நல்ல பாதை நாம் காட்டலாம். எங்கள் பொன்னாட்டிலே இனி எல்லாம் எல்லாருக்குமே என்று ஆகும் நாள் வந்தது. இன்ப நாதம் கேட்கின்றது. ஆலை ஓராயிரம், கல்வி சாலை நூறாயிரம், இங்கு நாளும் நாம் காணலாம். செல்வம் யாவும் நாம் தேடலாம். நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். ஞான தீபம் நாம் ஏற்றலாம், நல்ல பாதை நாம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தான் என்று சொல்லாத போதும், ஏனென்று கேட்காமல் வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்.
செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்வி தன்னை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் பயிர் வளர்த்து. கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் பயிர் வளர்த்து. அன்னை தந்தை ஆனவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து. இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப் பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து. பார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து. போர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீர்வளர தினமும் வேகமதை வளர்த்து. பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும். பற்றுதனை விதைத்து விட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நாணயத்தை வளர்க்கணும்.
வான்